ஹே ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ட்ராக்ஸ்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த ஒரு பயங்கரமான அட்வென்ச்சரான ஃபீலிங் குட் மூவியை தான் பார்க்க போறோம். 100% உறுதியா சொல்லுவேன், இந்த படத்தோட எண்டிங்ல நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். டே ராஜு ஒன்லைனரா சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோனி பேரு ராபின் டேவிட்சன். இவளோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இவளுக்கு அப்பா மட்டும்தான் இருக்குது. அப்பா, இவளுக்கு ஒரு தங்கச்சி. அது போக ரொம்ப கஷ்டம். வீட்டுல சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகணும், எனக்கு பிடிச்சதை பண்ணணும், நான் எல்லாரை விட்டு தூரமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலைவனத்தை நான் ஒரு தாளா கடக்க போறேன், யாரு தயவும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ஒட்டகங்கள்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காட்டு ஒட்டகங்கள் கூட நிறைய பழகுறா. ஃபர்ஸ்ட் அது கூட நல்லா பழகிட்டு 4 ஒட்டகங்களும் அவளுக்கு செல்லமா இருந்த ஒரு டாக்கு, இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட முக்கிய நோக்கம் ஆஸ்திரேலியா பாலைவனத்துல இருந்து இந்திய பெருங்கடல் இருக்கு பாத்தீங்களா, அதை அடையணுங்கிறது தான் இவளோட பெரிய நோக்கம். அதையுமே வந்து இவ அடைஞ்சாலா, இல்ல பாதிலே இறந்து போனாலா, இல்ல அதுல இருந்து எப்படியாவது மீண்டு தப்பிச்சாவது வந்தாலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னும் இந்த கதைக்குள்ள என்னென்னலாம் நடந்ததுங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி பேர் வந்து ராபின் டேவிட்சன். இவளுமே எங்க இருக்கான்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால ஆலிஸ் ஸ்பிரிங்ங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கா. அதாவது இவ இருக்கிற காலகட்டம் 1975. இந்த இடத்துல இருந்தா அவளோட அட்வென்ச்சரையே வந்து ஸ்டார்ட் பண்ண போறா. நம்ம ஹீரோயினுமே அங்க இருந்து அப்படியே பையா நடந்துகிட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி ஒரு டாக் வருது பாத்தீங்களா, இந்த டாக்குமே வந்து இவளோட அட்வென்ச்சர் வந்து மேற்கொள்ளும். இந்த டாக்கோட பேரு வந்து டிஜிடி. இவங்களுமே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுமே, இங்க பாரு டிஜிடி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு இந்த பார்ல வேலை இருக்கதான்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த பாருக்குள்ள போறா. போனதுமே அங்க உள்ள ஒரு ஓனர்ட்ட, இங்க பாருங்க எனக்கு ஏதாவது இங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதை நான் சொல்ல முடியாது, என் ஒய்ஃப் பின்னாடி இருக்கா, அவட்ட போய் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுமே சரி ஓகே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பின்னாடி போயிட்டு அவனோட ஒய்ஃப் டீமே வந்து வேலை இருக்குதா அந்த மாதிரி கேக்குறான். ஓகே உங்களுக்கு வேலை இருக்குது, என்னாச்சு, எதனால வேலை அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அவளுமே. அப்ப நம்ம ஹீரோயினுமே, எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால காசு தேவைப்படுது, அதனாலதான் நான் வேலை இருக்குதான்னு கேட்டேன் அவங்ககிட்ட, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அதெல்லாம் ஓகேமா, நீங்க எங்க தங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கும்போது, தங்குறதுக்குலாம் இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே சொல்றான். சரி ஓகே வாங்க, தங்குறதுக்கு மேல ரூம் இருக்கு, நீங்க அதுலயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கூட்டி போயிட்டு ரூமையும் காமிச்சிடறான். ரூமை காமிச்சதுமே, எனக்கு ஒரு டாக் இருக்குது, அதுவும் என் கூட தான் தூங்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்கிறா. நம்ம ஹீரோயினி ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. இப்ப 2 பேருமே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே இங்க பாரு உனக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல, எனக்கு ஃபேமிலி இருக்குது, ஆனா அம்மா இல்ல, அப்பாவும் சிஸ்டரும் மட்டும் தான் இருக்காங்க, அவங்க ஊர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வேலை பார்க்கறா. வேலைக்கான காசையுமே வாங்கிட்டு அங்க ஒரு புக்கு மாதிரி இருக்குது, அந்த புக்கை எடுத்து வாசிக்கிறா. அப்பதான் அந்த புக்கு மூலியமா தெரியுது, இந்த மாதிரி ஒட்டகங்கள் மேய்க்கிறதுக்கு, ஒட்டகங்களை பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்ல வந்து பாக்குறா. இதை பார்த்ததுமே இதுதாண்டா நல்ல சான்ஸ், நம்மகிட்ட காசு இருக்குது, அந்த வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிப்போம், ஒட்டகங்கள் கூட நல்லா சம்பந்தப்பட்டுப்போம், பழகிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து கிளம்புறா. அங்கிருந்து பையா நடந்து அந்த நோட்டீஸ்ல பார்த்தா பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறா. அங்க போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதாவது அங்க ஒட்டகம் மேய்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஓனர்ட்ட சரி வேலையெல்லாம் இருக்குது, வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும், இங்க பாருங்க நீங்க வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா அதை விட நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு ஒரு 2 ஒட்டகம் மட்டும் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. என்னது ஒட்டகமா, எதுக்குமா, எல்லாரும் காசு தான் கேட்பாங்க, நீ ஏன் ஒட்டகம் கட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல நான் இந்த ஆஸ்திரேலியா பாலைவனத்தை வந்து ஃபுல்லா கடக்கணும்னு நினைக்கிறேன், இந்திய பெருங்கடலை வந்து தொடணும்னு நினைக்கிறேன், அது ரொம்ப ஆசையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது பாலைவனத்தை கடக்க போறியா, ஏமா இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் முடிச்சதா யாரும் சரித்திரமே கிடையாது, அதெல்லாம் முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அப்படிலாம் கிடையாது, எங்க அப்பா ஆப்பிரிக்கால உள்ள கலகாரி பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா, அங்கே எங்க அப்பா வந்து கடந்தாரு, இதை என்னால கடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அம்மா 2 பேத்துக்கு ரத்தம் தான் ஒண்ணு, ஆனா அவரால முடிஞ்சது உன்னால முடியாதுமா, நீ பொண்ணு அவர் ஆணு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்ததுமே, இல்ல என்னால கண்டிப்பா முடியும், எனக்கு வேலை கொடுங்க, நான் நல்ல ஒட்டகங்கள் கூட சம்பந்தப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, இதுக்கு மீறி உன் விருப்பத்தை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு ஒவ்வொரு ஒட்டகமா காமிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுல ஒரு 2 ஒட்டகத்தை காமிக்கிறாங்க. இங்க பாரு, இதுதான் காட்டு ஒட்டகங்கள், இதுதான் காட்டு எருமன்னு சொல்லுவாங்க, ரொம்பவுமே முரட்டுத்தனமானது, இது பேரு டூக்கி, அது பேரு பாப்பு, இது பக்கத்துல எக்காரணம் கொண்டு போயிடாத, நாளையில இருந்து நீ வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறான். இப்ப வழக்கம் போல நம்ம ஹீரோயினி அடுத்த நாள் வந்து வேலையை பாக்குறா, எல்லாத்தையும் கூட்டி அள்ளி பெருக்கிட்டு இருக்கா. அதுல அந்த டூக்கி பாப்புன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒட்டகத்தை பார்த்துட்டு பக்கத்துல போயிட்டு இவளுமே வந்து கையசிச்சுக்கிட்டு இருக்கா, இங்க வா டூக்கி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி உள்ள ஓனர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவருமே வந்துட்டு ஏன் நீ தூரத்துல இருந்து பாக்குற, பக்கத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பக்கத்துல போறாங்க. உனக்கு ஒரு வேலை, இந்த ஒட்டகத்தோட கழுத்துல இந்த ஒரு கம்பி செயினை வந்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி போட்டா போச்சு அப்படின்ட்டு இவளுமே பக்கத்துல போறா. அதுவுமே ரொம்பவுமே முரட்டுத்தனமா உரும ஆரம்பிக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அந்த ஒட்டகத்தை பிடிச்சி பலார்னு ஒரு அடி அடிப்பான் பாருங்களேன் கம்பியை வச்சு, இவன் மிரண்டே போயிருவா. எனக்கே அப்படி
அப்படிதான் இருந்தது. அது என்னடா பண்ணுச்சு வாயில்லாத ஜீவன், அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதால, அதை போய் ஏன்டா அடிச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இப்போ அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோ வழக்கம் போல வந்து அவ வேலையை வந்து கிளீன் பண்றதா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓனருமே அங்க வந்துட்டு என்னாச்சு உனக்கு கிளீன் பண்ண தெரியாதா, ஒழுங்கா கிளீன் பண்ணு, இதுல பாலைவனம் வேற போறேன்னு சொல்லிட்ட, ஒட்டகம் கூட சம்பந்தப்பட்டு ஒட்டகங்கள் கூட இருக்கணும்னா ஒட்டகங்களோட வாசனை ஓ மேல அடிக்கணும், அது மட்டும் கிடையாது நீ இந்த ஒட்டகங்கள் கூட கனெக்ட் ஆகணும்னா 6 மாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ எங்க தங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா அவங்க இடத்துல இருந்தா ரொம்பவுமே அடிமையா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ காட்டுக்குள்ளதான் தங்கியிருக்கா ஒரு ஓரத்துல. இப்ப வழக்கம் போல அப்படியே அடுத்த நாள் அப்படியே காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்து ஒட்டகத்தெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கா. அப்படி ஒட்டகத்தை மேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒட்டகத்தோட ஓனர் பக்கத்துல போயிட்டு இங்க பாருங்க ஆல்ரெடி 6 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு, எனக்கு ஒட்டகத்தை கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒட்டகத்தை நீ நினைக்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாதுமா, இன்னும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே ஏன் என்ன ஏமாத்துற, என்ன வச்சு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்ததும் என்னையே எதிர்த்து பேசுறியா நீ, உனக்கு இதுக்கப்புறம் வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உன் வேலை எதுக்கிட்ட, எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து அப்படியே சைக்கிள்ல மூட்டை முடிச்ச கட்டிட்டு இன்னொரு பக்கம் அதே மாதிரி இந்த ஒட்டகங்கள்லாம் மேய்க்கிறவங்க ஒட்டகங்கள்லாம் வாங்கி விக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்க போயிட்டு அங்க உள்ள ஒரு பெரியவர்கிட்ட எனக்கு ஒட்டகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கான டீடைல்ஸ் இவளுமே சொல்லும் போது இங்க பாருமா ஆஸ்திரேலியா பாலைவனத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா 2000 மைல், அது மட்டும் கிடையாது வெயிலும் பிச்சு எடுத்துரும், இது நடக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாது, கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 7 மாசம் ஃபுல்லா நடந்தா மட்டும்தான் நம்ம இந்த வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா என்னால கண்டிப்பா முடியும், நான் வந்து நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பரவாயில்ல நீ நம்பிக்கையோட தான் இருக்க, இதுக்காண்டியே நான் உனக்கு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே அப்படியே ஜீப்ல போயிட்டு அங்க உள்ள காட்டு ஒட்டகத்தை ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு கொடுத்துறாங்க. இங்க பாரு இந்த ஒட்டகம் உனக்கு தான், நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. இவளுமே ரொம்பவுமே சந்தோஷமா வந்து அந்த ஒட்டகத்தை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் இப்படி எல்லாம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு கார் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் கிடையாது அங்க நிறைய உடைஞ்சு போன வீடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு வீடு இவளுக்குனே வந்து செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ இவளோட ஃப்ரெண்டுமே, அதாவது நம்ம ராபினோட ஃப்ரெண்டுமே வந்து ராபின் எங்க இருக்க, நீ இங்க தான் இருக்கன்னு தெரியும், வெளியே வா அப்படின்ட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியுமே வந்து வெளியே வரா. அப்போ நம்ம ஹீரோயினி அவளோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே ஹக் பண்ணி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்கும்போது உன்னை என்ன கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா, இந்த இடத்திலே வந்து ஒட்டகை மேய்க்கிற பொண்ணுன்னு கேட்டாலே ஒன்னதான் சொல்றாங்க, அது ஒரு தாள் நீ மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பா பாத்தீங்களா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்னம்மா எங்களை வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிட மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் இல்ல, நீங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ள ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினிக்கு ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். அது வேற யாரும் கிடையாது, ஒரு கேமராமேன் தான், இவன் பேர் இருக்கு. அவனுமே நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இங்க பாருங்க நீங்க வந்து ஆஸ்திரேலியா பாலைவனத்தை கடக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பா உங்களால முடியும், உங்களுக்கு நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க போற ஒவ்வொரு இடமா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களையும் சேர்த்து நான் போட்டோ எடுக்கிறேன், லாஸ்டா உங்க இலக்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வச்சு ஒரு ஹிஸ்டரி உருவாக்குவாங்க, கண்டிப்பா அப்ப இந்த போட்டோ எல்லாம் தேவைப்படும், அதுக்காண்டி நீங்க வச்சுக்கோங்க, மத்தபடி நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு முதல்ல அவளுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோயினியை பொறுத்தளவு தனியா போகணும், தனியா வாழ்க்கைய வாழணும், எனக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தான் அவளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால இது மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல அவளுக்கு, அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் விடிய காலை எல்லாருமே கிளம்புற டைம். அந்த கிளம்புற டயத்திலயுமே அந்த கேமராமேன் இருக்குன்னு சொல்லியிருந்தல, அவனுமே நம்ம ஹீரோயினியை பார்த்து இங்க பாரு நான் கண்டிப்பா உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்ன நம்பு, உனக்காண்டி நான் ஹெல்ப் பண்றேன், நான் உன் கூடவும் வரவே மாட்டேன், அப்பக்கப்ப வந்து உன்னை போட்டோ ஷூட் எடுப்பேன், அது மட்டும் தான், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். திரும்ப திரும்ப கம்பல் பண்ணிட்டே இருக்கான். இதுல வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினியுமே சரி ஓகே நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவளும் சரி ஓகே நீ கிளம்பும் போது நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுமே நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பெரிய ஒரு ஒட்டகம் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஒட்டகமே ரொம்பவுமே சோர்வா வயிறெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே கூட்டி வந்திருப்பா. அப்ப அவருமே அந்த ஒட்டகத்தை தொட்டு பார்த்துட்டு இங்க பாரு நீ கொடுத்து வச்ச இது பெண் ஒட்டகம், இந்த ஒட்டகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவளுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல, 1க்கு 2 ஒட்டகமா வருது அப்படிங்கிற மாதிரி செம்ம ஜாலியா இருக்கா. அப்ப அந்த பெரியவருமே இங்க பாருமா இது பெண் ஒட்டகம், நீ பாலைவனத்தை கடக்கணும்னு நினைக்கிற, அப்படிங்கும் போது உனக்கு ஆண் ஒட்டகம் தேவைப்படும், அதனால ஆண் ஒட்டகத்தை நீ எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினுமே ஸ்டார்டிங்ல ஒரு ஒட்டக பண்ணையில வேலை பார்த்திருப்போம் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்த்திருப்பான் பாத்தீங்களா, அவன் அங்க கிடையாது. ஆக்சுவலா அவன் வந்து இந்த பண்ணையே வந்து வித்துட்டு போயிட்டான். அந்த இடத்துல வேற ஒருத்தன் தான் இருக்கான். அவனுமே டூக்கின்னு ஒரு பெரிய ஒட்டகம் சொல்லி பாத்தீங்களா, டூக்கி பாப்புன்ட்டு அந்த ஒட்டகத்தை சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால சமாளிக்கவே முடியல. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுமே இங்க பாருங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளுமே உள்ள போயிட்டு அந்த ஒட்டகத்தை உட்காரதா சொல்றா. அது சாட்டி உட்காருது. இவ சொல்ற பேச்ச எல்லாத்தையுமே கேக்குது. இதை பார்த்து அந்த ஒரு ஓனருமே மிரண்டு போயிடறான். என்னாச்சு நீ யாரு, எப்படி இதை வந்து அடக்குன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, இங்க அவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன், இந்த பண்ணையில தான் நான் வேலை பார்த்தேன். ஆக்சுவலா நான் இந்த பாலைவனத்தை வந்து கடக்கணும், அதுக்காண்டி எனக்கு ஒட்டகம் தேவைன்ட்டு தான் நான் இங்க வந்தேன், இங்கேயும் வேலை பார்த்தேன். ஆனா அவர்
அவர் எனக்கு ஒட்டகத்தையே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவனுமே இங்க பாருங்க உங்களுக்கு ஒட்டகம் தானே வேணும், உங்களுக்கு எந்த ஒட்டகம் வேணுமோ அதை நீங்க கூட்டி போங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோனியுமே டூக்கி பாப்புன்னு ரெண்டு பெரிய ஒட்டகம் ஆண் ஒட்டகம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ரெண்டு ஒட்டகையுமே கூட்டி வந்துடுறான். இப்ப கூட்டி வந்ததுமே எல்லா ஒட்டகத்துக்குமே பேர் வைக்கிறா. அந்த ரெண்டு ஒட்டகத்துக்குமே வந்து டூக்கி பாப்புன்னு பேர் வச்சதுக்கு அப்புறம் அந்த தாய் ஒட்டகம் இருக்குல்ல அதுக்கு பேரு ஜெல்லின்ட்டு அதோட குட்டிக்கு கோலியாத் அப்படின்ட்டு வச்சிடறா. இப்ப அப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனியுமே அந்த பெரியவர் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஒரு இடத்துக்கு போறா. அங்க போனதுமே இங்க பாருமா உனக்கு ஒரு தபால் கடிதம் வந்துச்சு, இந்த கடிதத்தை என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னதுமே அவன் வாங்கிட்டு போய் பிரிச்சு பாக்குறா. பிரிச்சு பார்த்தா அதுல காசு இருக்குது. ஆக்சுவலா இந்த காசு இவளுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா அந்த ரிக்கு கேமராமேன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அவன் மூலியமா தான் இந்த காசு கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்படி ஒரு பயணம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் போட்டோ பிடிச்சி நிறைய பேர் சொல்லியிருப்பான், அவங்க மூலியமா தான் இந்த ஃபண்டு வந்து கிடைச்சிருக்கும். இதை பார்த்ததுமே ரொம்பவுமே சந்தோஷமாயிரா. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனோட அப்பாவா இருக்கட்டும் அவளோட சிஸ்டரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இவ பயணத்துக்கு போறான்னு சொல்லிட்டு இவளை வழி அனுப்பி விடுறதுக்காகவே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ரிக்கு கேமராமேனுமே வந்துடுறான். அவன் வந்துட்டு எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவளுமே வந்து போறதுக்கு வந்து தயாராயிடுறா. அப்போ தயாரானதுமே அந்த ரிக்கு கேமராமேனுமே வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். மோட்டரா இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பொருள் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே இங்க பாருங்க நான் டூரிஸ்டுக்கு வந்து போல, நான் வந்து பயணத்துக்கு போறேன், நான் எதையும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். இதை பார்த்த பெரியவருமே ஆமாமா நீ பயணத்துக்கு போற, உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் ஒண்ணு கொடுக்குறேன் அதை மட்டும் கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கியுமே வந்து எடுத்து கொடுக்குறான். இங்க பாரு இது வந்து காட்டு ஒட்டகத்தை வந்து நீ வேட்டையாடுறதுக்கு தான், ஏன்னா அதுங்க வந்துச்சுன்னா உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிருங்க, ரொம்பவுமே கொடூரமானது, அதனால நீ இதை கையில வச்சுக்கோ, அதை பக்கத்துல நெருங்க விடாத, இது உன்னோட சேஃப்டிக்குன்னு சொல்லி ஒரு துப்பாக்கி கொடுத்துருப்பான். அதை மட்டும் அவன் கையில வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பயங்கரமா ஹக் பண்ணிட்டு அவளுமே அந்த 4 ஒட்டகத்தையும் கூப்பிட்டு அது மட்டும் கிடையாது நம்ம ஹீரோனியோட செல்ல பிராணின்னு சொல்லியிருப்பேன்ல டிஜிட்டி அதையுமே கூப்பிட்டு இவங்க எல்லாருமே பயணத்தை மேற்கொள்றாங்க. நம்ம ஹீரோனியுமே அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த கேமராமேன் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா அவனுமே வழியில நின்னு நம்ம ஹீரோனியை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். திரும்பவும் நம்ம ஹீரோனி அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. நடந்து ரொம்ப தூரம் போறா. போய்கிட்டு இருக்கும்போது நைட் நேரத்துல அங்க ஒரு இடத்துல தங்கி அலற வச்சு எழுந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறா. இப்படி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அயர்ஸ் ராக்குங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, அது ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து தங்க முடியும். அதுக்கு மீறி அங்கிட்ட எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் கிடையாதுங்கிறனால அங்கேயுமே போயிட்டு தங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இங்க பாருங்க தங்குறதுக்குலாம் இடம் கிடையாது, வேணா நீங்க வாங்க, ஆனா காசு அதிகம், ஒட்டகத்துக்குலாம் அலோடு கிடையாது இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி சொல்றான், போடா இங்க தங்குறதுக்கா இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இவளுமே ஒட்டகத்தை எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேமராமேன் இருக்குன்னு சொல்லியிருந்தல அவனுமே வந்துடுறான். வந்ததும் என்னாச்சு உங்களை உள்ள விடலையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஆமா உள்ள விடல, நான் மட்டும்தான் அலோட, ஒட்டகலாம் அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க நம்ம இங்கே இருக்கலாம், இது போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒட்டகத்துல உட்கார வச்சு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அயர்ஸ் ராக்குனா நமக்கு பாறைன்னு தெரியும், அந்த பாறையெல்லாம் ஆனா மலை தான் அங்க இருக்குது அதெல்லாம் தெரியுற மாதிரி சூப்பரா போட்டோ எடுக்கிறான். இப்படி அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. நைட் நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பழைய படிக்க காலையில அவளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்றா. திரும்பவும் இவங்களுமே ரொம்ப தூரம் போறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பயங்கரமான பாலைவன புயல் அதாவது புழுதி புயல் அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறாவா. ஆனா அந்த நேரத்துல அந்த ரிக்கி கேமராமேன் அவனுமே வந்துடுறான். வந்ததுமே அந்த ஒட்டகத்துல உள்ள சாப்பாடா இருக்கட்டும் எல்லாத்தையும் இறக்கி அவன் வண்டிக்குள்ள சேஃபா வச்சுக்கிறான். இப்படி அந்த புயல் போய் முடிச்சதுக்கு அப்புறம் இவளுமே சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கா, என்னால இந்த பயணத்தை முடிக்க முடியுமா எப்படிங்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து ரிக்குமே இங்க பாரு உன்னால கண்டிப்பா முடிக்க முடியும், நீ இதுக்கெல்லாம் வந்து அழகாத, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி அதை முடிக்க முடியும், பயப்படாம இரு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்களுக்குள்ள ரொம்பவுமே பயங்கரமான ஒரு பாண்டிங் உருவாகுது. இப்ப அப்படியே புயல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டகத்து மேல தூக்கி வைக்க வேண்டிய எல்லா பொருளையும் தூக்கி வச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப தூரம் போறா. போனதுக்கு அப்புறம் அப்பதான் இவங்க கண்ணுல தண்ணீரே படுது. அப்ப ஒட்டகத்தையும் தண்ணி குடிக்க வச்சுட்டு இவளுமே நல்லா குளிக்கிறா. தண்ணியில நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே நல்லா தூங்கி எழுந்து பார்த்தா ஒட்டகத்தை காணும். அவ்வளவுதான் இவளுக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிருது, என்னடா ஒட்டகத்தை காணும், ஒட்டகம் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிடுறா. ஏன்னா ஒட்டகம் இல்லாம இவ பயணத்தை முடிக்கவே முடியாது. சரி ஒட்டகத்தை தேடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு டிஜிட்டி நீ இங்கே இரு, நான் ஒட்டகத்தை தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போயிட்டு ரொம்ப தூரம் நல்லா தேடி எப்படியோ ஒரு வழியா ஒட்டகத்தை கையோட கூட்டி வந்துடுறான். சரி டிஜிட்டி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உடனே கிளம்புறாங்க. அங்க கிளம்பி இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா பிடாலியட் ஜாராங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்து போறாங்க. அங்க யார் இருப்பான்னு பார்த்தோம்னா கிளென்டில்னு ஒருத்தன் தான் இருப்பான். அவன் தான் வந்து இதுக்கப்புறம் போறதுக்கான வழியா இருக்கட்டும் சேஃப்டியா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து அவன் சொல்லுவான் எப்படி போகணுங்கிறதுக்கு முத கொண்டு. இவளுமே ஒரு வழி அங்க போயிடுறான். இப்ப இங்க ஒருத்தன் கண்ணாடி போட்டிருக்கான் பாத்தீங்களா அந்த கிளென்டில்னு சொல்லிப்பல அது இவன் தான். அவன் மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு நம்ம ரிக்குமே கேமராமேனுமே வந்துடுறான். வந்துட்டு எல்லாத்தையுமே வளைச்சு வளைச்சு போட்டோ பிடிக்கிறான். அங்க உள்ள மக்களா இருக்கட்டும் நம்ம ஹீரோனியா இருக்கட்டும் இவங்க எல்லாத்திட்டையுமே நல்லா வளைச்சு வளைச்சு போட்டோ பிடிச்சிட்டு அங்கேயே ஒரு ரூம் மாதிரி தங்குறதுக்கான இடமும் கொடுக்குறாங்க. அங்கேயே நல்லா தங்குறாங்க. தங்கி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில ஆனா அந்த ரிக்குமே வந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோனி மட்டும் தனியா இருக்கும்போது அங்க
உள்ள மக்கள் கூட பேசிக்கிட்டு டான்ஸ் பண்ணிட்டுலாம் இருக்கா பயங்கரமா. இப்போ இந்த கிளெண்டில் சொன்ன பாத்தீங்களா, அவன் கூட நம்ம ஹீரோயினியுமே பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவனுமே சொல்றான், இங்க பாருங்க, நீங்க வார்பர்டன் போறதுக்கு தனியெல்லாம் போக முடியாது, அது நீண்ட தூரம், அதனால யாராவது ஒருத்தாள் உங்க கூட வந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் கூட நீங்க பாலைவனத்தை தாண்டிக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கம் தான். இந்த இடைப்பட்ட தூரத்தை யாராவது உங்க கூட கடந்துதான் ஆகணும், யாராவது துணைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல எனக்கு யாரும் வேணாங்கிறத மாதிரி தான் நம்ம ஹீரோனியுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை அவளை கேட்கிற மாதிரியும் கிடையாது. அப்ப சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினி பழையபடிக்கு ஒட்டகத்தெல்லாம் கூப்பிட்டுட்டு அவளுமே வந்து பயணத்தை மேற்கொள்றா. திரும்பவும் நடந்து போய்கிட்டே இருக்கா ரொம்ப தூரம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு இவளுமே நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. நல்லா சமைச்சு சாப்பிட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி அந்த காட்டு ஒட்டகங்கள், அந்த பெரியவர் சொன்னார் பாத்தீங்களா, காட்டு எருமைகள் சொல்லி பாத்தீங்களா, அந்த ஒட்டகங்கள் எல்லாமே ஓடி வருது. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு ஐயோ பெரியவர் சொன்னது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே துப்பாக்கி எடுத்து பட்டு பட்டுன்னு சுட ஆரம்பிச்சிடறா. சுட்டதுல ஒரு ஒட்டகம் அதே இடத்துல செத்து போயிருது. ஆக்சுவலா அது காட்டு ஒட்டகங்கள் கிடையாது, இந்த ஒட்டகங்களை பார்த்துதான் அந்த ஒட்டகங்கள் ஓடி வந்திருக்குது. இதை தப்பா நினைச்சு இவளுமே சுட்டா. அதை நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கா. இவளுமே செத்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இப்படியே ஒட்டகத்தை கூப்பிட்டுட்டு திரும்பவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு நதி ஓடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு ஒட்டகமா இருக்கட்டும், டாக்கா இருக்கட்டும், இவளா இருக்கட்டும் பயங்கரமா வந்து அந்த தண்ணியில வந்து ஜாலியா விளையாடுறாங்க. இப்ப இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அதே நதி பகுதிக்கு ஒரு 4-5 பேர் வராங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனி வந்து பக்கத்துல போயிட்டு என்னாச்சு, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மிருகத்தை சுட்டு திங்கிறதுக்கு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோனிட்டையுமே யதார்த்தமா விசாரிக்கும் போது நான் இந்த ஆஸ்திரேலியா பாலைவனத்தை கடக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன், இப்போ வார்பர்டன்ங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்து அங்க உள்ளவங்களுமே இங்க பாருமா, வார்பர்டனுக்கு தனியா போக முடியாது, யாராவது ஒருத்தர் உன் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல எனக்கு யாரும் வேணாங்கிற மாதிரி தான் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்பவும் எதனால இப்படி சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில தான் வந்து அந்த காட்டு ஒட்டகங்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஒட்டகங்கள் வெறி பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனி அங்க இருந்து கிளம்பும் போதுமே அதுல ஏடின்னு ஒருத்தர் தாத்தா இருப்பாரு. அவரையுமே இங்க பாருமா, இவரு உங்க கூட வருவாரு, துணைக்கு வருவாரு, இவரை கூட்டிப்போ, இவருக்கு எல்லாமே தெரியும், அங்க உள்ள மொழி பாஷைகள் கிராம பாஷைகள் எல்லாமே இவருக்கு தெரியும், இவரை கூட்டிப்போ அப்படின்னு சொன்னதுமே இவங்க 2 பேருமே திரும்ப பயணத்தை மேற்கொள்றாங்க. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து நைட் ஆகி போயிருது. அந்த இடத்துல தங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவருமே செடி கொடி எல்லாம் வச்சு ஒரு சைடுல வீடு மாதிரி எல்லாம் ரெடி பண்றாரு. இவளுமே சமைக்க ஆரம்பிச்சிடறா. அன்னைக்கு நைட்டு பயங்கரமா நல்லா ஹாப்பியா ஸ்டே பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற வழி எல்லாம் எலும்பு கூடா இப்படிதான் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த வறண்ட காட்டு பகுதியை தாண்டி யாருமே போனதா சரித்திரமே கிடையாது. இவங்களுமே எப்படியோ ஒரு வழி அந்த பெரியவர் மூலியமா தாண்டி போயிடுறா. இப்ப போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. மொத்தமே ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது, இது வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம தாத்தாவுமே சொல்றாரு யாருமே இருக்க மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்துமே ஒவ்வொரு தாள் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இன்னும் வார்பர்டனுக்கு வந்து போகணும், இதுக்கப்புறம் ரொம்ப பிளேஸ் பயங்கரமா இருக்கும், அதனால யாராவது துணையோட தான் போற மாதிரி இருக்கும், அதனால பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து ரெடி ஆயிடுறா. ஆனா நம்ம ஹீரோனி கூட யாராவது போனோம், அதுக்கு யாருமே தயாரா கிடையாது. ஏன்னா எல்லாருமே போக முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்பவுமே மோசமான இடம், தண்ணி எதுவுமே கிடையாது, இறந்து போறதுக்கு 99% கன்ஃபார்ம். இப்ப என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியுமே அந்த பெரியவர் தான் கூப்பிடுறாரு. இங்க பாருங்க, நீங்க எங்க கூட வர வேண்டியதானே தாத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏடி தாத்தாவை தான் கூப்பிடுறா. ஆனா இங்க பாருமா, என்கிட்ட ஷூவே கிடையாதுமா, இதுக்கு ஷூ வேணுமா, முள்ளுக்காடு அதிகமா இருக்கும், மண்ணுல நடக்க முடியாது, காலெல்லாம் ரொம்ப சுடும், அந்த வெப்பத்தினாலேயே நம்ம செத்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா என் கூட வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லும் போது அங்க ஊர் கிராமத்துக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே அவங்க போட்டிருந்த ஷூ எடுத்து நம்ம தாத்தா கிட்டையுமே வந்து கழட்டி கொடுத்துறாங்க. இங்க பாருங்க தாத்தா, இதை சுத்தி உள்ள எல்லா பிளேஸ்க்குமே நீங்க போயிருக்கீங்க, அதனால இவ கூட நீங்க போங்க தாத்தா, இந்த பொண்ணு கூட ப்ளீஸ் தாத்தா அப்படின்ற மாதிரி சுத்தி உள்ளவங்க எல்லாருமே பேசுறாங்க. இதை பார்த்துட்டு சரி ஓகே நானே வரேன், வாமா போவோம் திரும்ப அப்படின்ட்டு அந்த ஏடி தாத்தா, அந்த ஒட்டகங்கள், அந்த டிஜிடி நாய், இவங்க எல்லாருமே பயங்கரமா போய்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் இப்படி போறாங்க ரொம்ப தூரம் போறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த கோலியாத்துங்கிற ஒரு குட்டி ஒட்டகம் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒட்டகத்தால சூட தாங்கவே முடியல, காலெல்லாம் ரொம்ப சுட்டரிக்குது போல, அதனால அந்த ஒட்டகமே வந்து வழி தாங்க முடியாம படுத்துருது. அதுக்கு மட்டும் வாயிருந்தா அழுதுரும், எப்பா சாமி என்ன விடுறா ரொம்ப சுடுதுரா அப்படிங்கிற மாதிரி தான் அழுதுரும். இப்ப அந்த ஒட்டகம் படுத்துக்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு பெரியவருமே நான் தான் சொன்னேன்ல காலு சுடும், அதனாலதான் இங்கிட்ட யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு, இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்துக்கு சாக்கு பைய எடுத்து சுத்தி விடு காலில், அது நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு அவளுமே வந்து சாக்கு பையெல்லாம் சுத்தி விடுறான். காலில் சாக்கு பைய கட்டி விட்டதும் பழையபடிக்கு அந்த ஒட்டகம் நடக்க ஆரம்பிச்சது. இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல அந்த பெரியவர் இருக்காருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவரு கொஞ்சம் இலையெல்லாம் பிடிங்கிட்டு வந்து இங்க பாரு, இது சாப்பிட வேண்டிய இலை தான், இதை சாப்பிடு, உடம்புக்கு நல்லது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையும் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினியுமே அப்படியே படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்த பெரியவர்னு சொன்னேன் பாத்தீங்களா ஏடி, இவருமே பயங்கரமா நாடகம் பண்ணி காமிக்கிற மாதிரி நடிச்செல்லாம் காமிக்கிறாரு. இப்ப அப்படியே அதை பார்த்து அவளுமே ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுலாம் இருக்கா. சரி கிளம்பலான்ட்டு
அவங்களுமே கிளம்புறாங்க. அப்ப ஏடின்னு சொன்னேன்ல, அவரால் நடக்க முடியலன்ட்டு ஒட்டகத்து மேல ஏறி உட்காந்து பயணம் பண்றாரு. இப்ப இப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எவ்வளவு நேரம் தான் உட்காந்தே இருக்க முடியும் அப்படின்ட்டு அவருமே கீழே இறங்கிறாரு ஒட்டகத்தை விட்டு. சரி கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாம் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல இவங்களை நோக்கி நிறைய ஜீப் வருது. என்னடான்னு பார்த்தோம்னா ஃபுல்லா ஃபாரின்காரங்க ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பவே நம்ம ஹீரோனி புரிஞ்சுக்கிறா, ஐயோ இவங்க வந்துட்டாங்கன்னா போட்டோன்னு உயிர் எடுப்பாங்களே, நம்ம ஒழுங்கா பயணம் கூட பண்ண முடியாதுன்ட்டு பாப் எழுந்துருன்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை கூப்பிட்டுட்டே இருக்கா. அது எழுந்துக்கவே மாட்டுது. எப்படியோ ஒரு வழியா மல்லு கட்டி அந்த ஒட்டகத்தை எழுந்துக்க வச்சு இவங்களுமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபாரின்காரங்க வண்டியில இருந்து இறங்கி வந்துட்டு, ஏமா ஒட்டகம் மேய்க்கிறவளே எனக்கு கொஞ்சம் போட்டோ கொடுக்குறேன், நாங்க கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாமா உங்க கூட அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை எதையுமே கண்டுக்க மாட்டா. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுமே நம்ம ஏடி பெரியவருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரு மேல கை வைக்கிறாங்க. இதை பார்த்து கோவமான நம்ம ஹீரோனியுமே, எதுக்கு இவர் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போட்டோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுமே திரும்ப போட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கனால ஸ்டில்லும் கொடுத்துடுறாங்க. இப்ப போட்டோ பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவங்க பர்மிஷன் இல்லாம திரும்ப போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கனால இந்த பெரியவர் விறுவிறுன்னு அவங்க பக்கத்துல போயிட்டு கையெல்லாம் மேல தூக்கி ரொம்பவுமே பயமுறுத்துறாரு அவங்கள. இதை பார்த்து மிரண்டு போய் ஒரு $3 வந்து நம்ம பெரியவருக்கு கொடுத்துடுறாங்க. அதை நம்ம ஹீரோனி பக்கத்துலயுமே வந்துட்டு, இங்க பாத்தியா எப்படி நான் $3 வாங்கிட்டேன் பாத்தியா, இப்படிதான் இருக்கணும், இவங்களுக்கு எல்லாம் இதுதான் சரி வரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே போய்கிட்டே இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல கங்காரு ஓடுறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பெரியவருமே துப்பாக்கி எடுத்து கங்கார பொட்டுன்னு போட்டு அதையுமே தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கங்கார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியுமே அந்த கங்கார வெட்டலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்ட போறா. அப்போ அந்த பெரியவருமே, இங்க பாரு இதெல்லாம் ஆண்கள் தான் இந்த வெட்டுற வேலையெல்லாம் பார்க்கணும், பெண்கள் வந்து இதெல்லாம் வெட்டக்கூடாது, ஏன்னா பெண்கள் வந்து ஒரு உயிரை பெத்தெடுக்கிறாங்க, உயிரையே சாகடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. இதை பார்த்துட்டு சரி ஓகே நான் வெட்டல, நீங்களே வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெட்டி அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரிக்குன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா கேமராமேன், அவனுமே வந்துடுறான். வந்ததுமே ஒரு கண்ணை வந்து நம்ம ஹீரோனிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோனி அந்த கண்ணெட்டு வந்து, இங்க பாருங்க பெரியவரே, நீங்க வேட்டையாடி தானே சாப்பிடுறீங்க, இந்த கண்ணை நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அவருக்கு கொடுக்குறான். இப்ப அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு 4-5 வீடு மாதிரி இருக்குது, ஒரு சின்ன கிராமம் மாதிரி தெரியுது. அங்கெல்லாம் 4-5 வீடு இருந்தாலே அது சின்ன கிராமம் தான். அங்க போனதுமே வந்து அந்த பெரியவரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க, இங்க பாருமா இதுக்கப்புறம் ஃபுல்லா பாலைவனம் மட்டும்தான், இந்த மாதிரி 4-5 வீடு கூட நீ பார்க்கவே முடியாது, அதனால நீ தான் முடிவு பண்ணிருக்க நீ போவேன்ட்டு, அதனால ஒன்னால மட்டும்தான் இது முடியும், சும்மா அரை மனசோடலாம் இந்த பாலைவனத்தை வந்து கடக்க முடியாது, நீ முடிவு பண்ணிட்டு அதனால ஒன்னால மட்டும் தான் முடியும், நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி முடிவெல்லாம் எடுத்து அவளுமே வந்து ரெடியா இருக்கா. இந்த நேரத்துல நம்ம ரிக்கி கேமராமேன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே போயிட்டு அந்த பெரியவர் ஏடின்னு சொன்னேன்ல அவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க நானும் வந்து அவளோட போறேன், அவ துணைக்கு நானும் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு அந்த பெரியவருமே, இங்க பாரு தம்பி நீ சொல்ற அதெல்லாம் ஓகே தான், இவ்வளவு தூரத்துக்கு அவ கூட வந்து அதுவே நன்றி விசுவாசம் தான், ஆனா இதுக்கு மீறி நீ போறதுன்னு சொல்றது உன்னோட சாவை நீயே தேடிக்கிற மாதிரி, அவ ஒரு நம்பிக்கையோட இருக்கா, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவ போய்கிட்டு இருக்கா, ஆனா நீ அப்படி கிடையாது, அதனால இவங்க கூட போறத தவிர்த்துரு, இதுக்கப்புறம் இந்த பேச்ச எடுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்கான். அதனால அந்த பெரியவருமே, உனக்கு இதுக்கு மீறி போகணும்னு ஆசை இருந்தா ராபின்சன்ட்ட வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாரு. இப்ப ரிக்குமே அவர்கிட்ட போயிட்டு, இங்க பாரு யாருமே என்ன போக கூடாதுன்னு சொல்றாங்க, உங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, நானும் வரேன், நான் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்க மாட்டேன், இப்ப எப்படி அப்பக்கப்ப வந்தனோ அதே மாதிரி அப்பக்கப்பதான் வருவேன், உங்க கூட எப்பவுமே இருக்க மாட்டேன், நீ சாட்டி நடந்து போய்கிட்டே இரு, உன்னை கண்டுபிடிச்சு நான் வருவேன், உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோனியுமே சரி ஓகே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோனி கூட யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் ஃபுல்லா பாலைவனம் மட்டும்தான். இப்படியே நிக்காம ரொம்ப தூரம் போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்பவும் எழுந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்படி ரொம்ப தூரம் போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ரொம்பவுமே இருட்டாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்து எழுந்துட்டு அவளுமே அவட்ட உள்ள புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, காம்பஸ் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப பைக்குள்ள காம்பஸ் தேடிக்கிட்டே இருக்கா, பைக்குள்ள காம்பஸ் கிடையாது. அப்போ அவளோட டாக் டிஜிட்டின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, காம்பஸ காணும்டா வாடா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கும் நம்ம ஹீரோனி இவங்க 2 பேருமே போறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க, தொலைவுக்கு போயிடுறாங்க இவங்க இருக்கிற இடத்துல இருந்தே. இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா கீழே காம்பஸ் கிடக்குது, அதையுமே கண்டுபிடிச்சிடறாங்க. இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு வழி மறந்து போச்சு வந்தது. ஐயோ ஒட்டக வேற அங்கதான் இருக்குது, எல்லா பொருளும் அங்கதான் இருக்குது, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போல, அவ்வளவுதான் செத்து போயிரும் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாவா. அப்போ அந்த டாக்குக்குமே மோபம் பிடிக்கிற சக்தி இருக்கிறனால டிஜிட்டி இங்க பாரு நம்ம வீட்டுக்கு போன்னு சொல்றா. இவ சொல்றதை கேட்டுட்டு அந்த ஒரு டாக்குமே வந்து போகுது, கரெக்டான வழியில போகுது. அது பின்னாடியே இவளும் போறா. ஒரு கட்டத்துல வந்து இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. அப்பதான் இவளுக்கு சந்தோஷமே வருது. அந்த செகண்ட்ல தான் வந்து விலங்குகள் மேல வந்து பாசம் வச்சிருக்கா பாத்தீங்களா, அது எவ்வளவு பாசங்கிறது இப்ப புரியுது இவளுக்கு. அப்படியே அந்த ஒட்டகங்கள் அந்த டாக்கு கூட ரொம்பவுமே சிரிச்சு ஜாலியா விளாண்டுகிட்டு இருக்கா அன்னைக்கு. சரி நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தையும் அந்த டாக்கையும் கூட்டிட்டு இவளுமே போறா. நைட்டு பகல்னு கூட பார்க்காம ரொம்ப தூரம் போறா, நடந்து போய்கிட்டே இருக்கா. நாட்களும் ஆகிட்டே இருக்குது, 124 நாள் ஆயிருச்சு. இவளுமே ரொம்ப தூரம் போறா. ஒரு கட்டத்துல வந்து நைட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுமே கண் முழிச்சு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல யாரோ ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னமோ
வேற்று கிரகத்துல இருக்கிற மாதிரி இங்க பாருங்க நான் பைக்ல வந்திருக்கேன், இப்ப உள்ள ட்ரெண்டிங் பைக் ரொம்பவுமே வேகமா போகும், நீங்க போற இடத்த ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது எல்லாமே கற்பனையா இருக்குது இவளுக்கு. இப்படி அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் இவளுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. விலங்குகள் செத்துதான் போய் கிடக்குது, எதுவுமே பக்கத்துல கிடையாது. அப்ப இவளுக்கு ஆப்போசிட்ல தூரத்துல ஒரு வீடு இருக்குது. அங்கேயுமே ஒரு பாட்டியம்மா, யாருமா நீ, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு தூரத்துக்கு கடந்து வந்தாலும் அவ இருக்கிற இடத்துல சுத்திலும் ஒரே ஒரு வீடு, இந்த பாட்டியம்மா வீடு தான். என்னாச்சுமா, எதுக்கு இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவளை ஒன்னா உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவளுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான், எனக்கு ரொம்ப கஷ்டம், அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காண்டி நான் ஏதாவது சாதிக்கணும், எனக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும், அதனாலதான் இந்த பாலைவனத்தை கடக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லம்மா, நீ ரொம்பவுமே தைரியசாலியான பொண்ணுதான். ஃபர்ஸ்ட் உன் உடம்ப பாரு, உன் உடம்பு எப்படி இருக்குதுன்ட்டு. அடிக்கிற வெயிலுக்கு உன் உடம்பு ரொம்பவுமே இதாயிருச்சு, இப்படியே போனா நீ உடம்பு சோர்வாகி இதே இடத்துல செத்து போயிருவ, நீ வா நான் உன்னை குளிக்க வைக்கிறேன்ட்டு பெத்த தாய் மாதிரி அவளை உட்கார வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு அழகா குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டு பயங்கரமா ஆக்கி விடுறாங்க. நீங்களே பாருங்களேன், பாலைவனத்துல நடந்து வந்ததுக்கும் இப்ப அவ இருக்கிறதுக்கும் ரெண்டு முகத்தையும் பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. இப்பதான் அவளை பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியா இருக்குது நமக்கு. இப்போ அந்த வீட்டுல அவளுக்குன்னு தனி ரூம் இருக்கு, நல்லா தூங்குறா. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல அவங்க அப்பாவுமே, இங்க பாருமா அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவ சின்ன வயசுக்கு போயிடுறா. சின்ன வயசுலதான் அவங்க அம்மா வந்து இறந்து போனாங்க, அந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்து போயிடுறா. ஆக்சுவலா இது எல்லாமே கனவு தான், ஆனா அந்த காலகட்டத்துல நடக்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது. இப்ப டப்புன்னு எழுந்துடுறா. எழுந்துட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு இவளுக்கு. இங்க பாருங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க எல்லாருமே பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்ப வேண்டிய நேரத்துல அந்த வீட்டுக்காரங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பாட்டியம்மாவும் தாத்தாவும், இவங்க ரெண்டு பேருமே குடிக்கிறதுக்கு தண்ணியா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு சாக்கு பையில கட்டி, இங்க பாரு இது என்னோட அன்பளிப்பு, நீ வச்சுக்கோ, இது உனக்கு உதவும் போக வேண்டிய நேரத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையுமே எடுத்துட்டு இவளுமே கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க எல்லாருமே நல்லா இருங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கிளம்பிடுறா. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பாட்டியம்மா எப்படியாவது இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏன்னா பாலைவனத்தை கிடக்கணும்னு சொல்லுது, நல்லபடியா போயிட்டு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி பயத்துலதான் இருக்காங்க அவங்க. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இவளுமே ரொம்ப தூரம் நடந்து போறா. இப்படி ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது போற வழியில ஒரு கங்காரு கிடைக்குது செத்து போயிட்டு. சரி இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசியில இவளுமே ஒரு கத்தி எடுத்து அது பக்கத்துல போறா. வெட்டலான்னு போகும்போது நம்ம ஏடி தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஆல்ரெடி நம்ம ஹீரோனி கிட்ட இங்க பாரு பெண்கள்லாம் இதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது இவளுக்கு ஞாபகத்துல வந்துட்டு போது. இதை பார்த்ததுமே ஐயோ வெட்டல 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 அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பின்னாடி போயிடுறா. இப்ப திரும்பவும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க, ரொம்ப தூரம் நடந்து போறான். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது நைட்டு பகலா நடந்துட்டோம், நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு டிஜிட்டி நம்ம ஹீரோயினி அந்த ஒட்டகங்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடை நம்ம ஹீரோனியும் டிஜிட்டியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த டிஜிட்டின்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா டாக், அந்த நைட் நேரத்துல அதுவுமே ஒரு மாதிரியா இருமுற சவுண்டு கக்குற சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோனியுமே டிஜிட்டி என்னாச்சு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு இவளுமே போறா. போற வழியில ஒரு பாட்டில காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த நாய் ரத்தமா இருமிக்கிட்டு இருக்குது. அது வேற ஒண்ணும் கிடையாது, இப்போ ஒரு பாட்டில காமிச்சான் பாத்தீங்களா, அந்த பாட்டில இருந்து எதையோ ஒண்ணு குடிச்சிருக்கும் போல, அதுக்கு பாய்சன் ஆயிடுச்சு போல. அதே இடத்துல ரத்தமா கக்கி துடிச்சுக்கிட்டு இருக்குது. பகலாயிருச்சு, ஆனா பகலானாலும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த வலியை தாங்க முடியாம நம்ம ஹீரோனியுமே துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு அதோட தலையிலே போட்டு கொன்னுறா. இப்போ இவளால இந்த வலியை தாங்கவே முடியல, படுத்த படுக்கையா தான் இருக்கா. நேரமும் ஆகிக்கிட்டே இருக்குது. இவ மேல ஒரு கருப்பு விஷப்பாம்பு போய்கிட்டு இருக்குது, அதை கூட இவளால கணிக்க முடியல. நாட்களும் ஆகிட்டே இருக்குது, படுத்த படுக்கையா மட்டும்தான் இருக்காவா. அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க, நம்மளே பாசமா வளர்க்குற ஒரு செல்ல பிராணி செத்து போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சு ரொம்பவுமே அழுவோம். அதே மாதிரிதான் அவளுக்கும். ஒரு பக்கம் பார்த்தா அவளுக்கு சின்ன வயசுல இருந்த ஞாபகமா இருக்கட்டும், டிஜிட்டி செத்து போன விஷயமா இருக்கட்டும், இதுவா அவளுக்கு கனவுல வந்துகிட்டு இருக்குது. இப்ப அவளுக்கு என்ன பண்றது தெரியாம டப்புன்னு முழிச்சிட்டு யாரையாவது கூப்பிட்டு பாப்போன்ட்டு அவளுமே அவட்ட உள்ள ரேடியோவை வச்சு ரிக்க கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றான். ஆனா கான்டாக்ட் பண்ண முடியல. சரி சுத்தி முத்தி பார்த்தா ஒட்டகத்தையும் காணும், என்னடா ஒட்டகத்தை காணாம போயிருச்சுன்ட்டு இவளுமே ரொம்ப தூரம் நடந்து போய் பாக்குறான். ரொம்ப தூரத்துல ஒட்டகம் நிக்குது, எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சதும் அப்போதான் உயிரே வருது இவளுக்கு. டிஜிட்டி அதாவது டாக்கும் இல்லாம போயிருச்சு, ஒட்டகம் இல்லனா இந்த இடத்துல அவளுக்கு சர்வே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாகுறத தவிர வேற வழியே கிடையாது. எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா இவளும். எங்க போன என்ன விட்டு எங்கேயும் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப தூரத்துல நிறைய கார் எல்லாம் வர மாதிரி இருக்குது. ஐயோ பழையபடிக்கும் போட்டோ எடுக்கிறவங்க தான்டா வராங்க, ஃபாரின்காரங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தெல்லாம் தனியா விட்டுட்டு இவளுமே தூரத்துல உட்காந்துக்கிறா ஒரு இடத்துல தீயெல்லாம் அணைச்சிட்டு. இவளுமே இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரிக்குமே வந்துடுறான். வந்ததுமே ராஃபின் எங்க இருக்க ராஃபின், நான் வந்துட்டேன் ராஃபின் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கத்திக்கிட்டு இருக்கான். இவனோட சவுண்ட கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாவ. இங்க பாரு நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனையுமே கூப்பிட்டுறான். ஆனா அவன் வருவான்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி இந்த நியூஸ் சேனலா இருக்கட்டும், போட்டோ எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆனா நம்ம ரிக்குமே இங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி வாங்க, அவளை பயப்படுத்தாதீங்க, இப்படிலாம் போட்டோ எடுக்கிறது டூ மச் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவளும் போ போ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இருக்கான். எப்படியோ ஒரு வழியா ரிக்கு தடுத்து நிப்பாட்டி வச்சிடறான். நிப்பாட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி கூட உட்காந்து பேசுறான். என்னாச்சு டிஜிட்டிய காணோம், எங்க போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் சத்து போயிட்டான், பாய்சனை சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ சரி ஓகே நான் இருக்கேன் உனக்கு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. அதாவது இந்த போட்டோ எடுக்க வந்தவங்க நியூஸ் சேனல்லாம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. அவங்க போனதும் ஒரு பக்கம் இவளுக்கு தண்ணி சூடு பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரிக்கு தான் பண்றான். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரொம்பவுமே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடறா. என்னை விட்டு வந்து டிஜிட்டி போயிட்டான், அவன் இல்லாம நான் இருந்ததே கிடையாது, அவன் இல்லாம நான் ரொம்பவுமே தனிமையா இருக்கிற மாதிரி உணர்றேன், எனக்கு பயமா இருக்குது, என்னால இதை முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மனசுல பட்டதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கா இவளும். இப்ப ரிக்குமே இங்க பாரு பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன், உன்னை விட்டு அப்படிலாம் நான் போயிட மாட்டேன், எப்பவும் உனக்காக நான் இருப்பேன், நீ இதை பத்திலாம் எதுவும் நினைக்காத, யாரு போனாலும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவளுக்கு நல்ல ஆறுதல் கொடுக்குறான். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினி இவனை போன்னு சொன்னாலும் இல்ல நான் வருவேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் இவளுக்கு உறுதுணையா வந்து நிக்கிறான் பாத்தீங்களா, இதுதாங்க காதலு. இப்ப இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினி திரும்பவும் ஒட்டகத்தை கூப்பிட்டு கிளம்புறான். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ரிக்கு கூட நிறைய சின்ன பசங்க தூரத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த ஒட்டகத்தையும் நம்ம ஹீரோனியும் பார்த்ததும் ரொம்பவுமே துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்போ சின்ன பசங்க சும்மா இருப்பாங்களா, எல்லாத்தையுமே ஒட்டகத்துல ஏத்தி விட்டு சவாரி மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பசங்களை வச்சு, சின்ன பசங்க மட்டும் கிடையாது அவங்க அம்மா மார்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் வச்சு சவாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அங்க உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்படி அது முடிஞ்சதும் திரும்பவும் பயணத்தை மேற்கொள்றா. ரொம்ப தூரம் போறா, நைட் ஆகுது, திரும்பவும் பகலாகுது, நைட் ஆகுது பகலாகுது, நைட்டும் பகலும் மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கா, நடந்துகிட்டே இருக்கா, ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. இப்படி ரொம்ப தூரம் போறா. ஒரு கட்டத்துல நைட் ஆகும்போது சரி நம்ம இந்த இடத்துல தூங்கிடுவோம், ரொம்பவுமே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துறான். சரி கிளம்புவோம் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பகல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப தூரம் போறா. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஃபுல்லா கடலா தெரியுது. அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க, இவ இந்தியன் பெருங்கடலை வந்து நெருங்கணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா பாத்தீங்களா, 2000 மைல் தள்ளி அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கா. இதை பார்த்துட்டு அவளுக்கு சந்தோஷம் பொங்க முடியல. அந்த இடத்துக்கு ரிக்கும் வண்டியில வந்துட்டான். இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கா, எப்படியோ நான் நினைச்ச இடத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலியாத்துன்னு ஒரு சின்ன ஒட்டகம் சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அந்த ஒட்டகத்தை கடலுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு நல்லா குளிச்சு செம்மையா ஹாப்பியா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அப்படி இருக்கு போட்டோ எடுக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. யார் என்ன சொன்னாலும் சரி நமக்கு மனசுக்கு பிடிச்சதை பண்ணா கண்டிப்பா நம்மளால அதை அடைய முடியுங்கிறதா சொல்றாங்க. இப்ப அப்படியே ஒரு பேராகிராஃப் போட்டு காமிக்கிறாங்க. இதுல வேற ஒண்ணும் இல்ல, அவன் நினைச்ச மாதிரி அவளோட இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரிக்கு போட்டோ எடுத்திருப்போம் பாத்தீங்களா, அதையும் வச்சு நம்ம ஹீரோயினி பயணம் பண்ண குறிப்புகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு கட்டுரை மாதிரி ஒன்னு எழுதுறா. இதை பப்ளிஷும் பண்றா. பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய இடத்துக்கு வந்து பப்ளிஷ் ஆகுது, இன்டர்நேஷனல் லெவல்ல போகுது. இதை வச்சு நிறைய பேர் கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பயங்கரமா போச்சுங்கிறதா வந்து இந்த பேராகிராஃப்ல சொல்லிருக்காங்க. இப்படி அங்க கட் பண்ணோம்னா நாம ராபின் டேவின்சன் வந்து இப்ப படத்துல ஒரு ஆக்டரை வச்சு எடுத்ததான் பார்த்திருப்போம். ஆனா உண்மையாலுமே இப்படி பண்ணிருப்பா பாத்தீங்களா, அவளோட இமேஜ் தான் வச்சு காமிக்கிறாங்க. ஒட்டகத்தோட பயணம் பண்ணதா இருக்கட்டும், அந்த ஏடின்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா பெரியவர், அவர் கூட இருந்ததா இருக்கட்டும், சின்ன பசங்கள்ல வந்து ஏத்துனாங்க பாத்தீங்களா ஒட்டகத்துல, அதுவா இருக்கட்டும், அந்த கடல்ல வந்து சின்ன ஒட்டகத்தை குளிக்க வச்சாங்களா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இமேஜஸையும் போட்டு காமிச்சு அப்படியே இதோட பயங்கரமா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். என்னடா ராஜு கட்டளை போடுறியா அப்படின்னு கேட்டீங்களா, சேச்சா அப்படிலாம் கிடையாது. உங்க மனசுல இது கண்டிப்பா ஒரு இடத்துல உறுத்தி இருக்கும்ல, நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறோம், நம்மளும் வந்து திரும்பவும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்ல, அந்த தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்ட